என்னங்க நீங்க உடனே ஒண்ணு செய்யணும். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாளே உங்க செக்ரட்டரி லட்சுமி, அவளை நாளைக்கே டிஸ்மிஸ் பண்ணணும். அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு எதுக்கு பிடிக்கணும்? அவ எனக்குல வேலை செய்யறா, எனக்கு பிடிச்சிருக்கு, வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேனா ஐ மீன் அவளை நான் வேலைக்கு வச்சிருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சதா? அந்த லட்சுமி வெரி பிரில்லியன்ட் கேர்ள், சின்சியர் ஒர்க்கர். அப்படிப்பட்ட திறமைசாலிய எதுக்கு வேலையை விட்டு எடுத்தணும்? போதும் போதும், என் உடம்பே பத்தி தெரியுது. ஏன் முன்னாடி அவளை புகழ்றீங்களா? உண்மையே உன் முன்னாடி என்ன மேடை போட்டே சொல்வேன். மாடி ஐயா, இன்னொருத்திக்கிட்ட மனச பறி கொடுத்த புருஷன் தான் பொண்டாட்டி முன்னாலே அவளை பத்தி பாராட்டி பேசுவான். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவ என்னுடைய பேய், அவ்வளவுதான். இல்ல, நீங்க அவளை லவ் பண்றீங்க. வாட்? லவ் பண்றா? இல்லனா ஏன் முன்னாடி அவளை பாராட்டுவீங்களா? அப்போ என்னை விட நீங்க அவளை ரொம்ப விரும்புறீங்கன்னு அர்த்தம். ஓஹோ, இது கூட உங்க அம்மா ஃபிட்டிங்கோ? அப்படிதான் இருக்கட்டுமே. உங்களுக்கு அவளுக்கும் சம்பந்தம் இல்லனா நீங்க ஏன் அவளை டிஸ்மிஸ் பண்ண கூடாது? ஏய், குருட்டுத்தனமா பேசுறோம். மாமா, என்னம்மா என்னாச்சு? உங்க புள்ள என்ன மோசம் பண்ணிட்டாரு. வெரி குட். இது பாருமா, 1957, 58, 59ல உங்க அத்தை கூட இப்படிதான் கவலைப்பட்டா. அழுகிய நிறுத்திட்டு டீடைல்ஸ் மிஸ் ஆகாம சொல்லு. உங்க புள்ள ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு. ஏய், சும்மா இருக்க போறியா? பைசா பிராத விஷயத்தை பெருசு படுத்திட்டு யூஸ்லெஸ் போடு. ஆமா, ஆள் கிடைச்சது இல்ல, கட்ட பொண்டாட்டினா யூஸ்லெஸ் ஆயிட்ட. அந்த லட்சுமி யூஸ்ஃபுல் ஆயிட்டா, அப்படிதானே? சரோ, இதோ பேசுற பல்ல உடைச்சிருவேன். என்ன ஒரே ஐடியா மிரட்டுறீங்க? அவர்தான் எனக்கு தெய்வம்னு அந்த லட்சுமி உங்களை ஏன் சொல்லணும்? நான் அடிச்சு சொல்றேன், உங்களுக்கும் அந்த லட்சுமிக்கும் சம்பந்தம் இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல, லட்சுமிக்கு எனக்கு சம்பந்தமா இருக்காது கூட. ஐயோ, கொஞ்சம் சிந்தனையோட உலாத்தலான்னு பார்த்தா முட்டி மோத வேண்டியதா இருக்குது. எந்த மடைய இந்த வீட்டை பிளான் போட்டு கட்டினான்னு தெரியல. நீங்கதான். நான் தானா? என்ன நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? யோசனை பண்றேன். எதை பத்தி? நினைச்சு பார்த்து யோசனை பண்றேன். அதான் எதை பத்தி? லட்சுமியை பத்தி. லட்சுமியை பத்தி இல்ல, இது லட்சுமியை பத்தி தான். எந்த லட்சுமியை பத்தி? தனலட்சுமியை பத்தி. இத பத்தி இப்ப என்ன யோசனை? ஒரு குடும்பத்துல நிம்மதி இருக்கிறதும் போறதும் அந்த லட்சுமி கிட்டதான் இருக்கு. என்ன சம்பந்தம் எல்லாம் புலம்புறீங்க? சம்பந்தம் இருக்கு. அவன் எங்க? யாரு? அவன் தான். அவன் தான். ரெண்டாவது தடவை கேட்காம பதில் சொல்றியான்னு நானும் கல்யாண ஆனத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நடக்கல. முதல் தடவை கேட்கும் போதே புரியுற மாதிரி கேக்குறீங்களா? நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாக்குறேன். குழப்பம் தான். இதுல என்ன குழப்பம்? எங்க இருக்கான்னு கேட்டேன். இந்த வீட்டுல இருக்கிறது ஒருத்தன், நான், இன்னொருத்தன் என் மகன். அவனா? மாடியில இருப்பான். இத முதல்ல சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? யூஸ்லெஸ் ஃபூல். ராஜா, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க அம்மா மாதிரி ரெண்டாம் தரம் கேள்வி கேட்காம பதில் சொல்லு. எதை பத்தி? லட்சுமியை பத்தி. தனலட்சுமியை பத்தி இல்ல. நீங்களே நீ சந்தேகப்படுறீங்களா? நீ என் மகனாச்சே, என்னை பத்தி எனக்கு இருக்கிற சந்தேகம் உன்னை பத்தி இருக்கும் இல்லையா? உங்க ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது, உங்க புத்தி எனக்கு இல்ல. ரத்தத்தின் ரத்தமே. ரொம்ப சந்தோஷம். ஆமா, இந்த லட்சுமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவளை என் கூட பிறந்த தங்கச்சியை நினைக்கிறேன். எங்க? இன்னொரு தடவை சொல்லு. என் தங்கச்சியை நினைக்கிறேன். அந்த வார்த்தையை மனசுல நிரந்தரமாக்கிடு. ஒரு ரெட் இங்க் பேனா எடுத்து அண்டர்லைன் பண்ணிடு. நான் போய் நிம்மதியா தூங்குறேன். ஆமா, உங்ககிட்ட ரெட் இங்க் பேனா இருக்கா? இல்ல. பரவாயில்ல, இருக்கிற பேனாவில் அண்டர்லைன் பண்ணு. குட் நைட். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.